ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நம்மளோட ஒர்க் சைட் ஒன்றுக்கு வந்திருக்கோம். நம்மளோட டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ப்ளம்பிங் ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேங்க் வந்து 500 1000 இந்த மாதிரி கெப்பாசிட்டி கிடையாது. இது ஒரு 10,000 லிட்டர் டேங்க்கு. இது ஒரு 400 kg இருக்கும். இதை வந்து ஒரு கிரேனோட சப்போர்ட்டோடு மட்டும்தான் எங்களால் மேலே தூக்க முடிஞ்சுது. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளெக்ஸு, 8 வீடு இருக்குது. இதில் ஒரு கிரேனோட சப்போர்ட்டில் இதை மேலே எடுத்து வச்சு இதுலேருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் லைன் எடுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறோம். ஆனால் டேங்க் நல்லா ஹெவியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. அதை பார்த்திங்கன்னா அந்த க்ரேன் தூக்கும்போதே தெரியும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த டேங்க்கு நாங்கள் நகர்த்தக்கூட முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. முதல்ல வந்து மேலே ஏறி அது எந்த பொசிஷனில் வைக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதிலேருந்து எடுத்த டெலிவரி லைன் பார்த்திங்கன்னா எல்லாமே 3 இன்ச்சு தான். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பைப் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி விட்றது. டேங்க்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 இன்லெட்டை கொண்டாந்து சென்டரில் வந்து காமன் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே, அதாவது பொதுவாக டேங்க்கில் எல்லாம் தண்ணி மேலே விழுகிற மாதிரி வைப்பாங்க, நாங்கள் வந்து கீழே இறக்கியிருக்கோம். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4T போட்டு அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி போகிற மாதிரி வச்சுருக்கோம். அதேமாதிரி டெலிவரி லைன்லேருந்து 1.25 வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓவரால் டேங்க் அவுட்புட் வந்து இப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி லைன் வந்து பெரிய டெலிவரி காமன் டெலிவரி எடுத்து அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ப்ரெஷர் ஈவனாக இருக்கும். இன்லெட் பார்த்திங்கன்னா 2 பைப் வருது. இதில் ஒரு NRV 2 ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளோட் ஒன்று வருது. இப்போ மேலேருந்து பார்த்திங்கனாவே தெரியும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறனால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மோட்டர் ஆன் பண்ணும்போதோ இல்லை ஆஃப் பண்ணும்போதோ ரிவர்ஸ் வந்துடக்கூடாதுன்னு மேலே NRV பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வரும்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது டஸ்ட்டோ இல்லை ஏதாவது சால்ட்டோ உள்ளே வந்து தேங்கியிருக்கு அப்படின்னா அப்படியே வந்து சால்ட்டு வந்து பர்மனெண்ட்டாக சாலிட் ஆகாது. தண்ணி உள்ளே ஃபோர்ஸாக உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலங்கிரும். டஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே பைப்பாக வெளியே வந்துடும். அதேமாதிரி டேங்க் ப்ளஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். நீங்கள் தண்ணி ஒருக்கா வந்து ஃபுல் ஃபோர்ஸில் உள்ளே வரும்போது நீங்கள் தண்ணி அந்த ப்ளஷ் வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா டேங்க்கில் இருக்கிற தண்ணியில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒரு 70% வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேங்க்குள்ளே இறங்கி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி உள்ளே வரது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பாருங்கள். தண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு ஆக்ஷன்லேயே இருக்கும், ஒரு லைட் ரொட்டேஷன் அந்த மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேருந்து டெலிவரி லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 டெலிவரி எடுத்திருக்கோம், 2 இன்லெட் எடுத்திருக்கோம். பார்த்திங்கனாவே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டில் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.